தமிழகம் முழுவதும் போகி பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக வீடுகளை சுத்தம் செய்யும் மக்கள் தேவையற்ற பழைய பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி எரிப்பது வழக்கம். இந்நிலையில் பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப இன்று அதிகாலையிலேயே பழைய பொருட்களை வீதிகளில் குவித்த பொதுமக்கள் அவற்றை எரித்தனர். விழுப்புரம், திருவண்ணாமலை, ஈரோடு, கோவை, வேலூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போகி பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னையில் அதிகாலையில் நிலவிய அதிகப்படியான பனியாலும் பழைய பொருட்களை எரித்ததால் எழுந்த புகையாலும் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ரப்பர், டயர் போன்ற பொருட்களை எரிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று அதிகாலை கொண்டாடப்பட்ட போகி பண்டிகை குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாரதி. தமிழ் மாதங்களில் மார்கழி கடைசி நாளை போகி பண்டிகையாக கடைபிடிப்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அதே போல பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை வீட்டின் முன்பாக எடுத்து வந்து அதனை எரிப்பது இந்த போகி பண்டிகையாக அனைத்து மக்களும் கடைபிடித்து வருகின்றனர். அதே போல தற்பொழுது நான் இருக்கக்கூடிய பகுதியான மயிலாப்பூர் பகுதியை பொறுத்தளவில் இன்று அதிகாலை 2 மணி முதலே இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை வீட்டின் முன்பாக எடுத்து வந்து எரித்து போகி பண்டிகையை தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த சின்னஞ்சிறுவர்கள் மோளம் என்ற இசைக்கருவியை வாசித்து வழக்கமான உற்சாகத்துடன் இந்த போகி பண்டிகை தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது ஏற்கனவே பல்வேறு விதமான விதிமுறைகளை ஏற்கனவே அறிவுறுத்திருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களும் குடிசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளும் தீயினை வைக்கக்கூடாது என ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அதிகமான கரியமல வாயுவினை உமிழக்கூடிய டயர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது, எரிக்கக்கூடாது என ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறது. இதனை மீறுவர்கள் மீது முறையான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்காணிப்பதற்காக பறக்கும் படையினரும் கூட அமர்த்தப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் பாரதி.